ஜெய் பீம். எல்லாருக்கும் வணக்கம். நாளைய மறுதினம் டிசம்பர் 6 அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள். அம்பேத்கருக்கு நினைவு அஞ்சலியை செலுத்தும் வகையில் எல்லாரும் அனைவரும் நாளைக்கு அனுசரிப்பு நடத்த வேண்டும் என்று விரும்பி வேண்டிக் கொள்கிறேன். அதே சமயத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலக நாடுகள் வியக்கத்தக்க, உலக நாடுகள் போற்றத்தக்க மிகப்பெரிய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் இந்தியாவின் தேசிய தலைவராகவும் கருதுகிறார்கள். இந்தியாவின் தேசிய தந்தை, தேசிய தலைவர் என்று பல பெயர்களில் அழைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்றிருக்கும் அரசியல் பிற்போக்கு தலைவர்கள் ஒரு சாதியினின் வட்டத்திற்குள் அடக்க முயல்கிறார்கள். இந்த கருத்தை ஏற்படுவதல்ல. ஒரு சாதியின் வட்டத்திற்குள் முடக்க பார்க்கும் தலைவர்கள் கண்டறிந்து களை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் அம்பேத்கர் உலகளவில் போற்றப்படும் தலைவர் மட்டுமல்ல, உலகளவில் அதிக சிலைகள் கொண்ட தலைவரும் அம்பேத்கர் தான். அப்படி உலக நாடுகள் போற்ற ஒரு மாமனிதரை அம்பேத்கர் ஏதோ தலித் மக்களுக்கான தலைவர் மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்குமான தலைவர். அம்பேத்கர் வேற்றுமை தாழ்மை என்ற ஒரு நிலை இல்லாமல் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்பதை கருதி அப்படிப்பட்ட ஒரு அரசியலை எழுதி வைத்தவர். அவர் முழுமையாக அம்பேத்கரை பற்றி தெரியாதவர்கள் சில ஊடகங்களில் சில விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அம்பேத்கரின் உண்மையான முகத்திரையை நாம் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்கான கடமை நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது. அம்பேத்கர் அவர்களை முன்னிறுத்தி இன்றைய தலித் மக்கள் சாதி ஒழிப்பையும் சமூக அடக்குமுறைகளையும் களையறிய அம்பேத்கர் சட்டங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். தீண்டாமை கொடுமைகளையும் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளையும் வென்றெடுக்கும் விதமாக அம்பேத்கரை முன்னிறுத்துகிறார்கள். அதே சமயத்தில் அம்பேத்கர் இல்லாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் இக்காலத்தில் ஆட்சி அமைக்க முடியாது. அம்பேத்கர் எல்லோரும் போட்டு தகுந்த ஒரு மாபெரும் மனிதர் ஆவார். ஜெய் பீம்.